அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழா விஜயுடன் பங்கேற்காதது ஏன்? மனம் திறந்த திருமா. தன்னை ஒரு கருவியாக கொண்டு தமிழக அரசியல் களத்தில் அரசியல் எதிரிகள் காய் நகர்த்த பார்க்கிறார்கள் என்பதை அறிந்த பின்னர் அதற்கு எப்படி இடம் கொடுக்க இயலும்? அதனால்தான் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவை தவிர்த்தோம் என்று விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். இது குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளதாவது: எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர். இது புரட்சியாளர் அம்பேத்கர் குறித்து விகடன் பதிப்பகம் வெளியிடும் நூல். ஆதவ் அர்ஜுனாவின் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் எனும் தேர்தல் உத்திகளை வகுக்கும் தன்னார்வ அமைப்பும் இதன் இணை வெளியீட்டு நிறுவனமாகும். இது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாளான டிசம்பர் 6ஆம் தேதி சென்னையில் வெளியிடப்படுகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். 36 பேரின் கட்டுரைகள் தொகுக்கப்பெற்று இந்நூல் வெளிவருகிறது. இதில் என்னுடைய நேர்காணலும் இடம்பெற்றுள்ளது. இந்நூலின் வெளியீட்டு விழா கடந்த ஏப்ரல் 14 புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளில் நடைபெறுவதாக முதலில் திட்டமிடப்பட்டது. தமிழ்நாடு முதலமைச்சர் வெளியிடுவதாகவும் நான் பெற்றுக்கொள்வதாகவும் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது. அந்நிகழ்வில் ஆங்கில இந்து இதழின் ஆசிரியர் ராம் மற்றும் மும்பையிலிருந்து ஆனந்த் நெல்டும்டே பங்கேற்க இருப்பதாக திட்டம் இருந்தது. ஆனால் அந்நிகழ்வு திட்டமிட்டவாறு நடைபெறாமல் தள்ளி போனது. சில மாதங்களுக்கு பின்னர் முதலமைச்சர் பங்கேற்பது உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் ராகுல் காந்தி அவர்களை அழைப்பதற்கு மேற்கொண்ட முயற்சியும் கூட நிறைவேறவில்லை என்று தகவல்கள் கிடைத்தன. அதன் பின்னர் நடிகர் விஜய் அவர்கள் பங்கேற்க இசைவளித்துள்ளார் என சொல்லப்பட்டது. அவரது கட்சியின் விக்கிரவாண்டி மாநாடு நடைபெறுவதற்கு முன்பு அவ்வாறு சொல்லப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அத்துடன் இது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாமலும் அழைப்பிதழ் அச்சிடப்படாமலும் இருந்த சூழலாகும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். நடிகர் விஜய் இந்த நிகழ்வில் பங்கேற்க இருக்கிறார் என்பது ஏற்பாட்டாளர்கள் உள்ளிட்டவரை தவிர எங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. ஆனால் திடுமென ஒரு தமிழ் நாளேடு இதனை பெரிய செய்தியாக தலைப்பு செய்தியாக வெளியிட்டது. விஜயின் கட்சி மாநாட்டுக்கு பிறகு அவ்வாறு வெளியிடப்பட்டது. இதுதான் அவ்விழாவை பற்றிய எதிரும் புதிருமான உரையாடல்களுக்கு வழிவகுத்தது. பல்வேறு யூகங்களுக்கும் இடமளித்தது. குறிப்பாக மரபு ஊடகங்களிலும் சமூக ஊடகங்களிலும் அவை கூட்டணி தொடர்பான உரையாடல்களாக அரங்கேறின. ஒரு நூல் வெளியீட்டு விழாவாக அமைதியாகவும் வெற்றிகரமாகவும் நடந்திருக்க வேண்டிய நிகழ்வுக்கு அரசியல் சாயம் பூசியது அந்த நாளேடுதான். அது ஏன்? அந்த நாளேட்டுக்கு எப்படி தகவல் கிடைத்தது என்றும் பேசியிருக்கிறார் திருமாவளவன். மேலும் கடந்த 1/4 நூற்றாண்டு கால தேர்தல் அரசியலிலும் அதற்கு முன்னர் 10 ஆண்டு கால தேர்தல் புறக்கணிப்பு அரசியல் களத்திலும் எத்தனை அடக்குமுறைகளையும் அச்சுறுத்தல்களையும் நாம் எதிர்கொண்டிருப்போம், எவ்வளவுக்கு எவ்வளவு அவதூறுகளையும் அடாப்படிகளையும் நாம் சந்தித்திருப்போம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தாவேகாவின் விஜயுடன் கூட்டணியாய் என்று செய்திகள் வெளிவந்ததையும் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அதன்படி பொதுமக்கள் நம் மீது கொண்டுள்ள நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து கொள்வதே தற்போதைய நமது முதன்மையான கடமை என்று தொல் திருமாவளவன் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். அதோடு யாதும் உணர்ந்தே தவிர்த்தோம், பகையின் சூதுமறிந்தே தகர்த்தோம் என்றும் தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்.